ஸோ கைஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு சேட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, கோட் படத்தோட ஆடியோ லான்ச் பத்தி தான். ஸோ ஆடியோ லான்ச் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா எப்போ வரும் அப்படின்னு மாதிரி நம்ம படம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா தளபதி பொலிட்டிக்கலுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படும், இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதனால ஆடியோ லான்ச் நடக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்ப இருந்தே வந்துருச்சு. ஸோ இப்போ அதுதான் பார்த்தோம்னா கன்ஃபார்மா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது கோட் படத்துக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லப்படுது. இந்த டிசிஷன் பார்த்தோம்னா தளபதியே எடுத்திருக்காரு அப்படின்னு மாதிரி இன்னொரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது ரூமரா இல்ல கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியல. லியோக்கு ஆடியோ லான்ச் நடக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு. பட் சக்சஸ் மீட் பார்த்தோம்னா வச்சிருந்தாங்க, அது ஓரளவுக்கு பார்த்தோம்னா சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் பார்த்தோம்னா கோட் படத்துக்கும் ஆடியோ லான்ச் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா வருத்தமான ஒரு நியூஸ் தான். ஸோ இப்ப பார்த்தோம்னா மாநாடுக்கே வந்து நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தோம்னா சில பேர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் பார்த்தோம்னா அதை வந்து டிஎம்கே மிரட்டிடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் போச்சு. நம்ம அதை பத்தி பார்த்துருந்தோம். இப்போ ஆடியோ லான்ச்சுக்கும் சேம் பார்த்தோம்னா அதுதான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா தளபதி நார்மலாவே பார்த்தோம்னா ஆடியோ லான்ச்ல ஒரு சில பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுவாரு. இப்ப பொலிட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பார்த்தோம்னா இன்னும் அதிகமா பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆடியோ லான்ச் அப்படிங்கறதே தளபதி நடத்துற ஒரு குட்டி மாநாடு தான். அதுல பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை தளபதி பேசுவாரு. அதுக்கப்புறமா சோசியல் மீடியாஸ்ல அது வைரல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றக்காக தான் பார்த்தோம்னா ஒருவேளை வந்து இது தடுக்கிறாங்க. தளபதியும் பார்த்தோம்னா சரி வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு என்னமோ அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ வெங்கட் பிரபு கூட ரீசெண்டா சொல்லியிருப்பாரு தளபதி ஓகே சொன்னா ஆடியோ லான்ச் நடத்தில அப்படின்னு. ஸோ தளபதி எதுக்கு ஓகே சொல்லாம இருக்க போறாரு? ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வழக்கமா நடக்கிறதானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்ப தோணுச்சு. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தளபதி தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அதனாலதான் வெங்கட் பிரபு அந்த இடத்துல அதை பேசியிருக்காரு. இல்லைன்னா அதை வந்து அந்த இடத்துல அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? தளபதியை வந்து ஓகே சொன்னா போதும் அப்படின்னு அவருக்கு எது சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் கேன்சல் பண்ணிட்டு தான் பார்த்தோம்னா அவர் அந்த இடத்துல சொல்லாம நம்மளுக்கு சொன்னார் போல. ஸோ கோட் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். பட் அதை மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது போது தான் ஃபீலா இருக்கு. பட் இன்னும் பார்த்தோம்னா அதை கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. படம் ரிலீஸ்க்கு இன்னும் இன்னையோட பார்த்தோம்னா ஒரு 30 நாள் இருக்கு. ஸோ இடையில பார்த்தோம்னா எப்ப வேணா பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்போது பார்த்தோம்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பட் ஆடியோ லான்ச் பத்தி பார்த்தோம்னா அவர் வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாதனால பார்த்தோம்னா இப்போ நியூஸ் வெளியிட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆடியோ லான்ச் கன்ஃபார்மா கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். எல்லா படங்களுக்கும் அதுதான் பார்த்தோம்னா மிகப்பெரிய ப்ரொமோஷன் மாதிரியே. அதுவே இல்லை அப்படின்னா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தளபதி பார்த்தோம்னா வழக்கமா ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கெல்லாம் போய் அவரோட படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுவும் பண்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி அது கூட ட்ரை பண்ணா கூட நல்லா இருக்கும். அதாவது தெலுங்கு, ஹிந்தி, அதுக்கப்புறமா மலையாளம், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கர்நாடகா அப்படின்னு இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு பார்த்தோம்னா தளபதி நேரடியாக விசிட் பண்ணி பார்த்தோம்னா டீமோட சேர்ந்து படத்தை ப்ரொமோட் பண்ணா அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஸோ அது கூட தளபதி பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டேட்லாம் இருக்காது. தளபதி ரொம்பவே கிராண்டா தான் வரவேற்பாங்க. அதுவே பார்த்தோம்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி தான், அது ஒரு பிளஸ் தான். அப்படி கூட பண்ணலாம். பட் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏஜே, சர்ச்சனா, கல்பாத்தி, அகோரம் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணி ஆடியோ லான்ச் நடத்த போறாங்களா, ஆடியோ லான்ச் பதிலாக பார்த்தோம்னா வேற ஏதாவது ஸ்பெஷல் ப்ரொமோஷன் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவங்க அப்டேட்டே பார்த்தோம்னா பெரிய அளவில் கொடுக்கறது கிடையாது. அதையும் தாண்டி என்ன ப்ரொமோஷன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் வருது. ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா கோட் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல இந்த மாதிரியான நியூஸ் வருது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத. ஆடியோ லான்ச் நம்ம பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே தளபதியோட அந்த ஸ்பீச் தான், அந்த குட்டி ஸ்டோரி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் மீட் பண்றது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த ஒரு தருணம் மிஸ் ஆகுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி படம் அப்படிங்கிறது ப்ரொமோஷனா எப்படியோ போயிடும். பட் தளபதியை மீட் பண்ற சம்பவங்கள், தளபதி பேசுற அந்த ஸ்பீச் எல்லாம் மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத எனக்கு ஃபீலிங்கு. ஸோ ஆடியோ லான்ச் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. இப்போதைக்கு இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கன்ஃபார்மா நடக்கணும். தளபதி அந்த முடிவை மாத்திட்டு பார்த்தோம்னா நடந்திருக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ்